Hey LG family, 100 days of transformation with Lavanya Jayakumar, day 5ல இருக்கோம். உங்க மனம் தான் மிகப்பெரிய ஆயுதம் நீங்க வச்சிருக்கிறதுலயே. இந்த ஆயுத பூஜா டேல இந்த டாபிக் பத்தி உங்ககிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பர்சனலா இன்டெப்தா ஹார்ட் டு ஹார்ட்டா இருக்க போகுது. வாங்க டாபிக் உள்ள போவோம். சரி, உங்க மனம் தான் பெரிய ஆயுதம் அப்படின்னும் போது நம்ம இந்தியன் பிலாசபி ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்ல வெஸ்டர்ன் பிலாசபி ஃபாலோ பண்ணாலும் சரி, நம்மளுக்குள்ள என்ன பண்ணணும், எங்க இருந்து ஆரம்பிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னே தெரியறது இல்ல. கடவுள், நான் யாரு, அவேர்னஸ், விட்னஸ், இப்படி ஒரு பயங்கரமான ஒரு இதுக்குள்ள போய் விட்டுறதே தவிர, இப்ப நான் வாழ்ற சூழ்நிலை, அதுல நான் என்ன பண்றது, எப்படி என்னோட மைண்டை நான் யூஸ் பண்றது, எனக்காக, என்னோட பீஸ்க்காக, என்னோட ஹாப்பினஸ்க்காக, நான் நல்லா வாழ்றதுக்காக, அந்த கேள்விகளுக்கு நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர்ஸே கிடைக்கிறது இல்ல. நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இது மட்டும் பண்ணுங்க எல்ஜி ஃபேமிலி, உங்களுக்கு இந்த கிளாரிட்டி கிடைக்கும்னுட்டு ரொம்ப எளிமைப்படுத்துறேன். ஸோ உங்களோட மைண்டை ரெண்டு பக்கமுமே கூர்மையான ஒரு ஆயுதம் அப்படின்னு நீங்க இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு பக்கம் என்ன, அடுத்த பக்கம் என்ன, இந்த ரெண்டு பக்கத்தை மட்டும் நீங்க ஷார்பன் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கான ரிசல்ட், நீங்க நினைக்கிற ரிசல்ட்டை நீங்க மைண்டை வச்சே அடைய முடியும். அதுதான் இன்னைக்கான விளக்கம். ஸோ இந்த கருவியில, உங்க மைண்ட் அப்படின்ற கருவியில ஒரு பக்கம் ஷார்ப்பான எட்ஜ் என்னன்னா, நம்பர் 1 உங்களோட இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதோட டெஃபினிஷன் அதெல்லாம் போவானா, ரொம்ப சயின்டிஃபிக்கலா அதெல்லாம் போவானா, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே ஒரே மாதிரியான எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ற திறமை கிடையாது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கீங்க. ஒருத்தர் வந்து ஜாப் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அவருக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கும். அந்த ஜாப்ல அவர் சூப்பரா இருப்பாரு. அங்க நல்லா செல் பண்ணிருப்பாரு, அங்க எல்லாமே பண்ணிருப்பாரு. ரொம்ப போல்டா இருப்பாரு, அங்க கான்ஃபிடென்ட்டா இருப்பாரு. அவர் தான் எல்லாத்தையுமே செய்யற ஆளுங்க. ஆனா அவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிளையண்ட் ரிஜெக்ட் பண்ணிருப்பான். அது அவருக்கு பூதாகரமா தெரியும். ஐயோ, என்னோட பில்ஸ் கட்டணும், இவனை நம்பிதான் நான் இருந்தேன், இந்த கிளையண்ட் இப்படி பண்ணிட்டு போயிட்டானே அப்படின்ட்டு பயங்கரமா புலம்பி தள்ளுவாரு. ஸோ ஏன் வந்து அவரால் அந்த டிசர்ன்மெண்ட்டை கொண்டு போக முடியல? ஏன் வந்து ஒரு ஆஃபீஸில் அதே கிளைண்ட் நோ சொல்லியிருந்தா அவர் அடுத்த கிளைண்ட்டை நோக்கி போயிருப்பாரு? ஏன் அந்த மனநிலையை வச்சே அவரால் அவரோட பிஸ்னஸை பார்க்க முடியாத ஒரு எமோஷ்னலான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே போய் மாட்டிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? நம்மளுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணுறதுல இருக்குதுன்னு நினைப்போம். இங்கே என்ன எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, அவனே ஒரு கிளைண்ட் நோ சொல்லிட்டானா அடுத்ததுக்கு போகிறதுக்குன்னா, ரிஜெக்ஷனை ஹேண்டில் பண்ற உங்களோட தன்மை மிகப்பெரிய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா, லவ்ல வந்து அடிபட்டு தாடி வளர்த்துக்கிட்டு, இல்லை இந்தம்மா வந்து கல்யாணமே வேணான்னு ஆளாளுக்கு ஒரு பக்கம் சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா அதை மீறி எதிர்கொண்டு, நான் என்னோட எமோஷன்ஸை ப்ராசஸ் பண்றேன், நான் யாரும் உணர்றேன், நான் எனக்காக ஒரு 1 இயர் அடுத்தடுத்த ரிலேஷன்ஷிப் தேடி ஓடாம எனக்காக டைம் கொடுக்குறேன்றவங்க அதை ப்ராசஸ் பண்ணி, நான் என்னெல்லாம் இங்கே தப்பு பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் இங்கே நடந்திருக்கு, இல்லை எனக்கு என்ன அபியூஸ் நடந்திருக்கு, டாக்ஸிக்காக எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் போயிருக்கு, எல்லாத்தையும் அசஸ் பண்ணிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணி அவங்க அடுத்த ரிலேஷன்ஷிப்க்கு ரெடி ஆகிட்டு, அவங்க எமோஷன்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு அடுத்ததுக்கு நகர்றவங்க எமோஷ்னலி இன்டெலிஜென்ட்டான பீப்புள். அதே பார்த்தீங்கன்னா, ஒரு லவ் ஃபெயிலியருக்கு அப்புறம், ஒரு பிரேக்கப்க்கு அப்புறம் அடுத்தது அந்த கேப்பை ஃபில் பண்ண ஓடிட்டே இருக்கவங்க என்ன, இதே தான் எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியல, அவங்களால ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ண தெரியல. இங்கே ஒரு சேல்ஸ் கை வந்து அவரோட கிளையண்ட்டோட ரிஜெக்ஷனை பார்த்து ஒப்பாரி வைக்கிறதும், இங்கே நீங்க உங்களோட லவ் பிரேக்கப் பார்த்து ஒப்பாரி வைக்கிறதும் ரெண்டுமே ரிஜெக்ஷன் தான். புரியுதா உங்களுக்கு? ஸோ உங்களோட எமோஷன்ஸை நீங்க எப்படி கையாளுறீங்க அப்படின்றத வச்சுதான் என்ன அமையுதுன்னா, உங்களோட மைண்டை நீங்க எப்படி ஷார்ப் பண்றீங்க, உங்களோட மைண்டை வச்சு நீங்க எப்படி வேலை வாங்குறீங்க அப்படின்றது அமையுது. சில விமன்லாம் வந்து வீட்டில் 4-5 குழந்தைங்களை வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க ஈஸியா. அவங்க மாமனார் மாமியாரெல்லாம் வந்து அப்படி அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, போயிருப்பாங்க. அங்க வந்து எதையுமே அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. அவங்களோட டீம் மெம்பர்ஸை கூட, ஐயோ இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களே, இதுக்கு எப்படி நான் பதில் சொல்றதுன்னு தெரியல, நோ சொல்றது தெரியல, பவுண்டரி செட் பண்ணல. ஸோ ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட இமோஷனல் இன்டெலிஜென்ஸும் வேறுபடுது. இது முக்கால்வாசி ஏன்னா, சில தெரிஞ்ச இடத்தெல்லாம் நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு அதுக்கு கொஞ்சம் எக்யூப்டா வருவோம் நம்ம. ஆனா அது எல்லாத்துலேயுமே நம்மளோட கண்ட்ரோல் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம உள்ளார்ந்து நிறைய இன்னர் ஒர்க் பண்றது அவசியமா இருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 4 மந்த்ஸாவே வந்து ரொம்ப இன்டென்ஸான எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை வந்து நான் அப்ளை பண்ண வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கேன். என்னோட பார்ட்னர் வந்து பேரலைஸ் ஆயிட்டாங்க. அவருக்கு ட்ரிபிள் வெசல் டிசீஸ், ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி
ஒரு வேர்டிக்ட். உழைக்கவே முடியாத நிலைமை, 5% தான் சான்ஸ் அப்படின்ற அந்த நிலைமை. எப்போனா ஜூன் மாசம் முதல் வாரம், 2வது வாரம்லாம் இந்த நிலைமையில தான் நீடிக்குது. ஓகேயா? இதுதான் 5% கூட சான்ஸ் இல்ல. ஸோ நான் வந்து ஒரு ஐசியூ பார்த்துட்டு இருக்கேன். அதையே பார்த்துட்டு தான் நாள் கணக்குல நீங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னும்போது கூட, என்னோட மனச நான் எப்படி வச்சிருந்தேன்னா, என் முன்னாடி நான் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மலைய பார்த்துக்கிட்டு, நான் நெறைய வைல்ட் லைஃப்லாம் பார்த்து டிராவல் பண்ணுவேன். முதுமலை அந்த அந்த ரேஞ்சில தான் நாங்க சத்தியமங்கலம் நெறைய டிராவல் பண்ணுவோம். ஸோ அங்க ஒரு ட்ரெக்கிங்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா, ஒரு மலை மேல நின்னுக்கிட்டு நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, பச்சை பசேல்னு உலகமே தெரியும் உங்களுக்கு. அப்போ எவ்வளோ ஒரு பீஸ் உங்க மனசுல இருக்குமோ, அந்த பீஸ நான் அந்த ஐசியூ முன்னாடி உட்கார்ந்துட்டும் ஃபீல் பண்ணேன். அப்போ நான் என்னோட ஒரு கொஸ்டின் கேட்டேன். இந்த மாரி 5% சான்ஸ் தான் சொல்றாங்க. அடுத்ததா உனக்கு என்ன பிளான்? அடுத்த 3 வருஷம் நீ என்ன பண்ண போற? அடுத்த 3 வருஷம் என்ன பிளான்? ரொம்ப அமைதியா என்னோட மனசுல வந்த பதில் வந்து பார்த்தீங்கன்னா, அக்ராஸ் இந்தியா டிராவல் அதுலயும் அதிகமா ஸ்பெண்ட் பண்ண போறது, என்னோட ஸ்பிரிச்சுவாலிட்டிக்காக இமயமலையில நான் நெறைய டிராவல் பண்ணுவேன். நெறைய மெடிடேட் பண்ணுவேன். அந்த மாரி தான் என்னோட மைண்ட் இருந்தது. சரி ஓகே. குட். கூல். வேற ஒண்ணும் இல்லல்ல? ஒண்ணும் இல்ல. ஓகே. யூ ஆர் கிளியர் அபௌட் யுவர் பாத். எஸ். ஸ்பிரிச்சுவாலிட்டி நோக்கி தான் நீ போற. உன் மைண்ட வந்து நீ இன்னும் ஆழப்படுத்துறதுக்கு கடவுள் உனக்கு ஒரு ஒரு டைம் குடுத்துருக்காரு. உனக்காக கம்ப்ளீட்டா அப்படின்னு நீ நினைக்கிற. ஆமா. சரி ஓகே. அப்படின்ட்டு என்னோட மைண்ட செட் பண்ணிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட பார்ட்னர் வந்து உயிர் பொழச்சு வராரு. அந்த 5% சான்ஸ்ன்றது 10%, 30%, 40%, 50% அப்படின்ட்டு ஆகிட்டே வருது. அது ஜூனோட எண்டுல. சரிங்களா? ஜூனோட எண்டுல வந்து அப்படி ஆகிட்டே வருது. இப்பவும் 100% சான்ஸ் கிடையாது. ஓரளவு பெர்சன்டேஜ். அது என்னன்ட்டு கடவுளுக்கு தான் தெரியும். அதனால நான் அதுக்குள்ள போகல. ஸோ ஓகே. இப்போ வந்து அடுத்த ஒரு 3 வருஷம் நீ ஒரு பிளான் பண்ணியிருந்தல, இப்ப இது இல்ல. கடவுள் உனக்கு ஒரு சேலஞ்ச் அனுப்புறாரு. அத நீ எப்படி ஃபேஸ் பண்ண போற அப்படின்றதுக்கு நீ ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண, பிளான் பண்ண. பட் இப்போ வந்து இல்ல. உனக்கான டைம் இல்ல. நீ கம்ப்ளீட்டா கேர் கிவிங்க்கு குடுக்கணும் அடுத்த 3 வருஷத்த. அதுக்கு நீ உன் மைண்ட எப்படி ரெடி பண்ணியிருக்க? அதுக்கு உன்னோட எமோஷன்ஸ் எப்படி ரெடி பண்ணியிருக்க? அதுக்கு உன்னோட ஃபினான்ஸஸ் எப்படி ரெடி பண்ணியிருக்க? அதுக்கு நீ என்ன பண்ணணும்? அதுக்கு நீ எந்த அளவுக்கு ரெடியா இருக்க? அப்படியே மைண்ட்ல மேப் ஓடுது எனக்கு. அப்படியே. ஓகே. இதே 3 வருஷம் இமாலயால சுத்தி திரிஞ்ச அந்த ரொம்ப காம்னஸ் நம்ம மைண்ட்ல தான் இருக்கு. அங்கலாயமும் எதுவுமே தேவையில்ல. நான் என் வீட்லயே இருந்து மெடிடேட் கூட பண்ணலாம். பட் ஒரு கோல் ஓகே. ஸோ இப்ப என்ன பண்ண போறோம்? ஹிமாலயாஸ்க்குலாம் தேவையில்ல. இங்க கடவுள் உனக்கு வீட்லயே அவங்களோட கேர் டேக்கிங்க்கு ஒரு ரோல் குடுத்துருக்காரு. நீ அங்க இங்க போவே முடியாது. உனக்குன்னு ஒரு ஃப்ரீடம்னு நீ டிஃபைன் பண்ணி வச்சிருப்பல்ல. நான் இங்க போவேன், அங்க போவேன், இத பண்ணுவேன், அத பண்ணுவேன். இப்போ உங்களுக்காக ஒரு வீடியோக்கு கூட நான் வந்து டைம ஸ்க்வீஸ் பண்ணி நான் எனக்கான வொர்க் கூட குடுக்க வேண்டியது இருக்கு. கம்ப்ளீட் ஆப்போசிட் பாருங்க. கடவுளோட திருவிளையாடல். நம்ம வச்சிருக்க பிளான்ஸோ இல்ல அவர் தான் பெரிய ஒரு சேலஞ்ச் அனுப்புறாரு. அதுக்காக நம்ம பிளான் போடுறோம். பட் அது இல்ல. நீ கம்ப்ளீட்டா ஆக்கியூபைட். உனக்கான சுதந்திரம்ன்றது இருக்காது. அப்படின்னும்போது நீ என்ன பண்ண போற? ஓகே. அதே ஸ்பிரிச்சுவாலிட்டிய இங்க அப்ளை பண்ணுவோம். ஒவ்வொரு மொமெண்ட்டையும் மெடிடேஷனா பார்ப்போம். அந்த கேர் டேக்கிங் மொமெண்ட்ஸ மெடிடேஷனா பார்ப்போம். எவ்ளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்தாலும் அத வந்து என்னோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ நான் ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு ஒரு சவால். ஓகே. இத நான் எப்படி எதிர்கொள்றேன் அப்படின்னுட்டு என் மைண்ட்ல நானு டிஃபைன் பண்ணிட்டே இருக்கேன். ஐசியூ முன்னாடி எதுவுமே உனக்கு இல்ல. அப்படியே அமைதியா இருக்க. நீ தான் இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கடந்து வரணும். எந்த சப்போர்ட்டும் இல்லன்னா கூட நீ அந்த மலை உச்சி மேல இருந்த ஒரு அமைதி, இந்த மொமெண்ட்டும் உனக்கு இருக்கா? அடுத்த 3 வருஷத்துக்கு நீ வெறும் கேர் டேக்கிங்ல தான் அது நல்ல பலன் தருமா? தராதா? எதுவுமே உனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. எல்லாருமே தரும் அப்படின்ற அந்த ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல தான் போயிட்டு இருக்கோம். பட் நான் உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டி குடுக்குறேன். நம்ம மனசு எவ்ளோ பயமுறுத்தும். நம்மளோட எமோஷன்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்ளோ கேள்வி கேட்கும் இல்லையா? ஏன்னா நெறைய ப்ராசஸ் இருக்கு. கிரானியோட்டமி பண்ணியிருக்கு. அதாவது ஒரு 40% ஸ்கல் கிடையாது. எக்ஸ்போஸ்டா தான் இருக்கு. வெறும் ஸ்கின் மட்டும் தான் இருக்கு. அத மூடணும். அதுக்கான எக்சர்சைஸ் இருக்கு. அதுக்கான சர்ஜரி இருக்கு.
நடுவில் ஃபிசியோதெரப்பி போயிட்டுருக்கு. இப்போ 3 மாதம் முடிஞ்சிருக்கு. ஒரு 20-25% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அண்ட் இன்னும் 1 இயர் போகணும் அது மினிமம். அண்ட் கை கம்ப்ளீட்டாக இன்னும் ஒரு 2% 3% தான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு இன்னும் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம்க்கான ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக மெமரி எல்லாமே வரதுக்கு ஒரு 3 இயர்ஸ் வரும். ப்ரொவைடட் உங்களுக்கு ஹார்ட் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா? நான் வந்து 3 இயர்ஸ், அதே 3 இயர்ஸ் இங்கே நீ அப்ளை பண்ணுற, நீ என்ன பண்ண போற? அதுக்கு உன்னோட எமோஷன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கியா? அதுக்கு உன்னோட கோரில் ஒர்க் பண்ணியிருக்கியா? நீ ரெடியாக இருக்கியா? அதை நான் வந்து ஆணித்தரமாக கேட்டு 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 நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைன் டியூன் பண்ணிட்டே இருக்கேன். இது வந்து ஓகே நான் ரெடி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா புதுசாக சேலஞ்ச் வரும். ரெடின்னு நீங்க வந்து இல்ல நான் ரெடி இல்லையே இதை நான் ஹேண்டில் பண்றதுக்கு ரெடி இல்லையே, நான் இதை ஹேண்டில் பண்றதுக்கு ரெடி. டெய்லி அந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் வந்துட்டே இருக்கும். அப்போ ஓ வாவ், கடவுள் எவ்வளோ லெசன்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு டெய்லி. வாவ், நான் ஒரு இமயமலையில நடந்து திரிஞ்சு ஒரு புது ஆட்களை பார்த்து அவங்க கிட்ட பேசி சிரிச்சு ஒரு லஞ்ச் சாப்பிட்டு இங்க இடம் அங்கே இடம்னு போய் ஒரு மெடிடேட் பண்ணி அப்போ கூட அடைய முடியாத லெசன்ஸ் எல்லாம் கடவுள் இங்க என்னை வீட்டில் உட்கார வச்சு எனக்கு டீச் பண்றாரு அப்படின்னுட்டு அவ்வளோ அமேசிங்கா இருக்கும் ஒரு நாளுமே. ஃபார் எக்ஸாம்பிள் முந்தானேத்து வந்து ஃபர்ஸ்ட் டைம் அண்ணா நகர் வெஸ்ட்டுக்கு ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு போக வேண்டியது இருந்தது. இது வரைக்கும் வீட்டிலேருந்தே நகரில் ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போனோம். எப்படி ரியாக்ட் ஆகும், என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்னே தெரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவுட்டிங், வீட்டுக்கு ஆம்புலன்ஸ்லேருந்து வந்ததோட சரி, அதுக்கப்புறம் வெளியவே போகல. நான் ஒரு கேப் தான் புக் பண்ணியிருந்தேன். கேப் புக் பண்ணிவிட்டு நம்ம கேர்டேக்கர் இருக்காரு, அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. உள்ள பத்திரமா உட்கார வச்சு வெளியே கொண்டு வர்றதுலேருந்து அங்கே அந்த ஒரு 1 hour ஜேர்னி, இங்கேருந்து அண்ணா நகர் வெஸ்ட் போகிறதுக்கே திருப்பி வர்றதுக்கு 1 hour ஜேர்னி, அங்கே வெயிட் பண்ணணும் டாக்டருக்காக. அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு மொமெண்ட்டுமே திக் நொடிகள் தான். நான் காரில் உட்காந்துட்டு போயிட்டுருக்கேன். மனசுக்குள்ள எவ்வளோ ஜேர்னி, எவ்வளோ ட்ராவல் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஒரு இன்சிடென்ட்காக இப்படி பண்ண வேண்டியதா இருக்கே, ஏன் கடவுளே அப்படின்னு நான் கேட்கும்போது எனக்கு உடனே ஆன்சர் வருது. ஏன் கேட்குற? இது சில்லறத்தனமான கொஷின். இங்கே என்ன லெசன் இருக்கு உனக்கு? அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இந்த மொமெண்ட்டுக்கும் இப்போ நீ ட்ராவல் பண்ணுற, சென்னையை தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்க, சத்தியமங்கலம் இல்லை முதுமலை, கோயம்புத்தூர், ராஜஸ்தான், டெல்லி எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க நீங்க கார்ல அப்படின்னாலும் அந்த மொமெண்ட்டுக்கும் இந்த மொமெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அதே ஜேர்னி, அதே நீ பேசி சிரிக்கலாம், அதே நீ ஒரு பாட்டு கேட்டுட்டு போகலாம், அதே என்ன வேணா பண்ணலாமே. ஏன் அந்த பயம்ன்றது உன்னோட மனசுல தான் இருக்கு. அந்த ஐயோ அப்படின்றது உன் மனசுல தான் இருக்கு. ஆனா ரியாலிட்டியில இல்ல. இந்த ரியாலிட்டியில எல்லாமே நல்லா தான் இருக்கு. இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல எந்த பயமுமே கிடையாது. எல்லாமே உன்னோட மாயை தான். உன் மனம் கொடுக்கறத நீ உண்மை நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. இது ஒரு சின்ன லெசன். நான் முந்தானேத்து ட்ராவல் பண்ணிட்டு வரது, அதுக்கப்புறம் நிறைய லெசன்ஸ் எனக்கு கிடைச்சது இந்த ஒரு 4 hours கூட. டெய்லி அமேசிங்கான லெசன்ஸ் தான். பட் உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். சென்னை தாண்டி போயிட்டு வர ஒரு ட்ராவல் பண்றோம் அப்படின்றதுக்கும் இதுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ்? ஒண்ணுமே இல்லையே. ஒரு பேரலைஸ்டான லெக்கை வச்சுட்டு நம்ம நடந்து ஒரு 20 மீட்டர் 25 மீட்டர் உள்ள கேப்ல இருந்து இறங்கிட்டு அந்த கிளினிக் உள்ள போறோம். அங்கிருந்து திருப்பி வரணும். அந்த 50 அடி எவ்வளோ பெரிய சவால்கள் நிறைஞ்ச ஒரு விஷயம் அதை கடக்கிறது அப்படின்றத நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் எனக்கு என்னோட பாடிக்கு நிறைய கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றதுக்கு என்னோட கிராட்டிடியூட் ஜேர்னலை நிரப்பிட்டு இருந்தேன். அது வேற விஷயம். ஆனா உங்களுக்கு தெரியும், அண்ணா நகர்ன்றது சும்மா ஈஸி ஏரியா கிடையாது. சும்மா நீங்க நின்னீங்கன்னாலே 4 பக்கமும் டிராஃபிக் ஆயிடும். இந்த பக்கம் 20 வண்டி நிக்குது, அந்த பக்கம் 20 வண்டி நிக்குது. 25 மீட்டர் தான். அதை கடக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 5 minutes 7 minutes தேவைப்படுது இல்லையா? ஸோ அங்க வேற டிராஃபிக் இண்டிவிஜுவலா ஓகே நீங்க நிறுத்துங்க, இவங்க தான் முக்கியம் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்க ஒரு இது பண்ணி இது ஒரு நாளுமே இவ்வளோ லெசன்ஸ் வருது. இவ்வளோ எனக்குள்ள இருக்க போல்ட்னஸ் அண்ட் கான்ஃபிடென்ஸை, அந்த எசன்ஸை கடவுள் வந்து டெய்லி எனக்கு வாவ் இதையும் நம்ம பண்ண முடியுமா, இதையும் நம்ம பண்ண முடியுமா, இதையும் சமாளிக்க முடியுமா, இவ்வளோ அளவு நம்ம மேனேஜ் பண்ண முடியுமான்ட்டு ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான லெசன்ஸ். அண்ட் மோர் ஆன் இப்போ வெறும் வேர்ல்ட்லி லெசன்ஸ் தாண்டி ஓகே இதை மேனேஜ் பண்றோம் அதை மேனேஜ் பண்றோன்றத தாண்டி எனக்குள்ள வர கொஷன்ஸுக்கு எனக்கே அந்த ஆன்சர் வர நிமிடங்கள்லாம் இருக்குல்ல,
அந்த வாய்ஸ், அந்த யூனிவர்ஸோட வாய்ஸ், அந்த கடவுள் தன்மையோட வாய்ஸ் நமக்குள்ள. ஏய் இங்க இதான் லெசன் வச்சிருக்கேன், உனக்கு தெரியலையா? இப்படி பாரு, இந்த கண்ணை வச்சுக்கிட்டு பாரு, நீ ஆப்வியஸா யோசிக்காது அப்படின்றதுலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கான எமோஷனல் இன்டெலிஜென்ஸை நீங்க டெவலப் பண்றதுக்கு நீங்க தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும் எல்ஜி ஃபேமிலி. உங்களுக்கு லைஃப்ல எவ்வளோ பெரிய சேலஞ்ச் வந்தாலும் சத்தியமா இது ஈஸி, என்னால ஃபேஸ் பண்ண முடியும், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆஃபீஸ்ல பாஸ் திட்டுறதுலாம் வந்து சில்லறத்தனமான சேலஞ்ச். அவன் திட்டிட்டு போறான், என்ன திட்டல, என்னோட ஒர்க்கை திட்டுறான், ஓகே போ. உங்களோட பிசினஸ்ல உங்களா வந்து கிளையண்ட் ரிஜெக்ட் பண்ணல, உங்களோட ஒர்க்கை ரிஜெக்ட் பண்றா, உங்க ப்ராடக்ட் ரிஜெக்ட் பண்றா, உங்க சர்வீஸை ரிஜெக்ட் பண்றா, ஓகே போ. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. உங்களுக்கு எப்போ அந்த ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் கிடைக்கும்னா, அந்த சிச்சுவேஷன் லைஃப் எவ்வளோ சேலஞ்ச் ப்ரெசென்ட் பண்ணுதோ அந்த சிச்சுவேஷன்ஸை பார்த்து ஓடி ஒளியாத போது தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். அந்த சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுங்க. எங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, அம்மா ஐயோ எங்கள் வீட்டில் இப்படி நடந்திருந்தா நான் ஓடியே போயிட்டு இருப்பேன், என்னாலாம் இதை சமாளிச்சே இருக்க முடியாது, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு உட்காந்துட்டு இருப்பேன் அப்படின்னாங்க. அவங்களுக்கு வயசு ஒரு 65லேருந்து 68க்குள்ள இருக்கும். ஓகே, என்னை விட டபுள் த ஏஜ். அவங்க அவ்வளோ அதிகமான வயசுல இருக்கவங்க அப்படி ஒரு வார்த்தையை சொல்லணும்ட்டு அவங்களுக்கும் அவசியம் இல்லை. அவங்க பெருந்தன்மையாக அவங்க அவ்வளோ இந்த பதட்டத்தில் சொல்லிட்டு போனது. அவங்க ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து வீட்டில் மீட் பண்ணியிருக்கும் போது, என்னால தாங்க முடியாது இவ்வளோ ப்ரெஷரை அப்படின்னாங்க. ஸோ ஒருத்தரோட ப்ரெஷரை ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி அப்படின்றது, ஐயோ நான் அங்கே போய் உட்கார்ந்துட்டு இருப்பேன், அதுல இல்லை. இங்க என்ன லெசன் இருக்கு, என் முன்னாடி இந்த சிச்சுவேஷன் இருக்கு, இதை நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்ற அந்த சேலஞ்சை நீங்க எடுக்கிற மொமெண்ட் உங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்றீங்க. அந்த சேலஞ்சை நீங்க எடுக்காம நீங்க ஓகே இது எனக்கு கஷ்டமா இருக்கு அடுத்ததுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடவுள் அந்த லெசனை நீங்க கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் உங்களுக்கு வேற ஒரு சிச்சுவேஷன் மூலமாவோ வேற ஒரு மனிதர் மூலமாவோ அதே சேலஞ்சை திரும்பி கொடுத்துக்கிட்டே இருப்பார். நான் ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தான் சொல்லியிருந்தேன், ஒரு தாசில்தார் மேம் அவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஹாஸ்பிட்டலைசேஷன் டைம்லலாம். கடவுள் எனக்கு 42 கிலோமீட்டருக்கு ஒரு மேரத்தான் கொடுத்துருக்காரு, அதை நான் ஓட தேவையில்லை, என்னால் முடியாது பாய் அப்படின்லாம். ஆனால் நான் அதை எடுத்திருக்கேன் அப்படின்னா இப்போ 8 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கேன். நான் 1 கிலோமீட்டர்லேருந்து இந்த 8 கிலோமீட்டர் வந்ததே வந்து ஐயோ அம்மா முடியலாம் பிச்சுக்கலாம் போல இருக்கு. ஆனா இந்த 8 கிலோமீட்டர்ல நான் ஓடிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மீதி நான் கம்ப்ளீட் பண்ணாத அந்த கேப் இருக்குல்ல, அந்த 42 கிலோமீட்டர் மேரத்தான்ல 8 தான் முடிச்சிருக்கேன், மீதி இருக்கிற 34 ஸோ அவ்வளோத எனக்கு திருப்பி ஓட வைப்பாரு. ஏன்னா அந்த கார்மிக் லெசன்ஸை நான் என்ன பண்றேன், கேரி பண்ணிக்கிட்டே சுத்திட்டு இருப்பேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ்ல ஒரு சேலஞ்ச் வருது, உங்களோட பிசிக்கலி ஒரு சேலஞ்ச் வருது, ஒரு ஹெல்த் வைஸ் சேலஞ்ச் வருது, ஓகே வை மீ, அவனுக்கு எதுவுமே இல்லை எனக்கு ஏன் அப்படின்னா அந்த கார்மிக் சேலஞ்சு நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. ஓகே இப்போ நான் இதை எப்படி ஹேண்டில் பண்றது, நான் இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்றேன், இந்த சேலஞ்சை முடிக்கிற வரைக்கும் நான் இதுக்கு கமிட்மெண்ட் கொடுப்பேன், கமிட்டடா இருப்பேன். அந்த சேலஞ்சை நீங்க அக்செப்ட் பண்ணும்போது இவ்வளோ இஷ்யூஸ் வரப்போகுது உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் இஷ்யூஸ் இல்லை, டெய்லி உங்களுக்கு தேவையான அந்த லேர்னிங்ஸ். அதை நீங்க ஹேண்டில் பண்ணும்போது சான்ஸே இல்லை, உங்களுக்கான லைஃப் லெசன்ஸ் அமேசிங்காக இருக்கும். இது மூலமா எனக்கு என்ன, இப்போ நான் இந்த 4 months ஹேண்டில் பண்ணதுல எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல், நான் ஆல்ரெடி கான்ஃபிடென்ட்டான ஆளுன்றது எனக்கு தெரியும். அதை நான் பெருமைக்கு பந்தாக்காகலாம் சொல்ல எல்ஜி ஃபேமிலி. சின்ன வயசுல இருந்தே வந்து ஒரு போல்டா யாராவது ஒரு கொஸ்டின் கேட்டா நான் பண்றேன், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், இது பண்றேன் அது பண்றேன் நம்ம சொல்லுவோம்ல. இன்ட்ரோவர்ட்டடா நான் இருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படின்னு போது நான் முன்னாடி போய் நிற்பேன். ஒரு டீச்சர் கொஸ்டின் பண்றாங்கன்னா நான் ஆன்சர் பண்ணுவேன். அந்த ஒரு இதுல சொல்றேன். இப்போ எங்க அப்பா அம்மா அவங்க எதை பத்தியுமே கவலைப்பட தேவையில்லை. என்ன ஹாஸ்பிட்டலைசேஷன் ப்ரொசீஜர் என்ன ஏது எல்லாமே எப்படி ஒருத்தவங்களை ஹேண்டில் பண்ணும், அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணும், டாக்டர்ஸ் எப்படி கொஸ்டின் பண்ணும், எல்லாமே எனக்கு தெரியும். 4 மாசத்துக்கு முன்னாடி ஜுரத்தை தவிர எனக்கு எதுவுமே ஹேண்டில் பண்ணி பழக்கம் இல்லை. இன்னைக்கு எந்த விஷயமா இருந்தாலும் நான் ஹேண்டில் பண்ண முடியுன்ற
ஒரு வேற டைமென்ஷன்ல என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல கடவுள் எனக்கு குடுத்திருக்காரு. ஸோ இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். அண்ட் என்னோட அப்பா, அம்மா கிட்ட என்னோட ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் அதிகமாயிருக்கு. எங்க அம்மா சொல்றாங்க, எங்க அம்மாக்கு, எங்க அப்பாக்கு கண்டிப்பா இப்போ எனக்கு ஃபீல் பண்ண முடியுது அவங்களோட வாய் வார்த்தைகள்ல. அவங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒரு ஆள் இருக்கா. அவ எதையுமே எங்களுக்கு ஆகிடவே விடமாட்டா. அவ நின்னு பாப்பா அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு இருக்கு அப்படின்றது அவங்க சொல்ற வார்த்தைகள்ல இருந்தே எனக்கு புரியுது. உங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது நீங்க ஒரு விஷயத்த அந்த சேலஞ்ச அக்செப்ட் பண்ணிட்டீங்க. நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு எஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான இன்னும் கடினமான சேலஞ்சஸ் இருக்கும். அண்ட் அதெல்லாம் கடினமான சேலஞ்சஸ் இல்ல. அதெல்லாமே உங்களோட உங்களோட லைஃப் இங்க தேடி வந்திருக்க லெசன்ஸ். நீங்க ஒண்ணா பொறந்திருப்பீங்க. 4 பேர், 5 பேர், 2 பேர். உங்களோட குரோத் ஜர்னி டிஃபரெண்டா இருக்கும். நீங்க ட்வின்ஸாவே இருந்தா கூட அவங்களோட குரோத் ஜர்னி வந்து கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கும். அவங்களோட எமோஷன்ஸ நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஆனா அவங்களோட குரோத் ஜர்னி அவங்க டிஃபரெண்டா தான் வச்சிருப்பாங்க. ட்வின்னா இருந்தாலுமே இதுதானே நடக்குது. ஏன்? ஏன்னா நம்மளோட டிஃபரெண்டான லைஃப் லெசன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நம்ம இங்க வந்திருக்கோம். அண்ட் அதுக்கு நம்ம ஹானர் பண்ணும்போது, அந்த கமிட்மெண்ட்டுக்கு ரெடி ஆகும்போது, நீங்க ஓடணும்னு தேவையே இல்ல. நீங்க ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருந்து ஓடணும்னு தேவையில்ல. நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சீங்க, அது சொதப்பிடுச்சு, அதுல இருந்து ஓடணும்னு தேவையில்ல. கேவலமான ஒரு கம்பெனில போய் நான் மாட்டிக்கிட்டேன். ஒரு பாலிடிக்ஸ் பண்ற கம்பெனியா இருக்குன்ட்டு அதை நினைச்சு ஓடணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ ரைட் ராயலா ஃபேஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, அந்த சேலஞ்ச ஆக்செப்ட் பண்றேன்னு சொல்லிட்டு 8 கிலோமீட்டர் மேரத்தான்லயே ஓடில. நான் அந்த தாட்டை கம்ப்ளீட் பண்ணனா 42 கிலோமீட்டர்ஸ் மேரத்தான் தாட் தெரியல. ஒருத்தவங்க கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன் தாசில்தார். அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நான் 8 கிலோமீட்டர் தான் இப்ப கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். நான் போக வேண்டிய ஜேர்னி 42. அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் ஓய்வேன். நான் திரும்பி வரமாட்டேன், பின்னாடி வரமாட்டேன், பாதியிலேயே எங்கேயுமே எஸ்கேப்பே ஆக மாட்டேன். ஏன்னா நான் எடுத்த சேலஞ்ச் என்னோடது. இங்க கடவுள் கொடுத்துருக்க லெசனை நான் பாதியிலேயே கட் பண்ணிட்டு போறேன் அப்படின்னாலோ, ஓஞ்சு போய் உட்கார்ந்துட்டேன்னாலோ, இந்த லெசன் நான் கத்துக்கிற வரைக்கும், நான் கத்துக்கிறதுக்கு ரெடி ஆகிற வரைக்கும், நான் கத்துக்கிறதுக்கு ஓப்பன் பண்ற வரைக்கும் என்ன வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ லைஃப் இன்னும் எவ்வளோ எக்ஸ்பேண்டடா போக முடியும், எந்த அளவுக்கு உங்களோட என்ன லெவலுக்கு நீங்க கரியர்ல வேற லெவல் போக முடியும், என்ன அளவுக்கு உங்களோட பிசினஸ்ல நீங்க போக முடியும், என்ன அளவுக்கு உங்களோட ஃபேமிலி லைஃப்ல நீங்க போக முடியும், எந்த அளவுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் நீங்க ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றது நீங்க அந்த சேலஞ்சஸை எதிர்கொள்ற அந்த அந்த சேலஞ்ச் ஜோன்ல தான் இருக்கு. இப்போ கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப குறுகியமான வட்டம். நீங்க சேலஞ்சஸை பார்த்து பயப்படாம ஒரு நல்ல பொசிஷன் வருதுன்னா ஓகே சொல்லுங்க, அப்ளை பண்ணுங்க, அந்த இன்டர்வியூஸ்க்கு போங்க, எடுங்க அந்த ஜாபை. ஒரு நல்ல ஃபாரின் ஜாப் வருது, குறுக்கிடாதீங்க. ஐயோ எனக்கு இங்கிலீஷ் தெரியாது லாவண்யா, எங்களுக்கு இங்கிலீஷ் வராது லாவண்யா. படிங்க, சைட் பை சைட் படிங்க. 3 மாசம் போதும், 6 மாசம் போதும், போங்க அந்த ஜாபுக்கு போங்க, எடுத்து செய்யுங்க. உங்களால முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அந்த அந்த ஏதோ ஒரு விஷயம் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரியே ஒரு 20 வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கீங்க. அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு 35 வயசு இருக்குன்னா 15 வயசுலயே உங்களுக்கு நனவு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 15 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் 20 வருஷமா சில பேட்டர்ன்ஸ் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அந்த பேட்டர்ன்ஸ்க்கு கண்ணை திறந்து பாருங்க. அதேதான் உங்களுக்கு அந்த லைஃப் லெசன்ஸ் தான் வந்துகிட்டே இருக்கு உங்க கண்ணு முன்னாடி. அதை லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அப்பா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அண்ட் அந்த லேர்ன் பண்ற ஃபர்ஸ்ட் டைம் அதை நீங்க லேர்ன் பண்ணும்போது ஐயோன்னு இருக்கும். அப்புறம் செகண்ட் டைம் நீங்க எக்ஸ்பேண்டடா ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க வந்து உங்களோட வளர்ச்சியை யாருமே ஸ்டாப் பண்ணவே முடியாது. எஸ் நான் இதை ஃபேஸ் பண்றேன், எஸ் நான் இதை ஃபேஸ் பண்றேன், எஸ் நான் இதை ஃபேஸ் பண்றேன், எனக்கு குடு பாத்துக்கலாம், போயிட்டே இருங்க. உங்க பாஸ் இது சொல்றாரு, பாஸ் திட்டுறாரு, அவர் வேலை திட்டுறது சரி, ஓகே போ. உங்க கிளையண்ட்டுக்கு பிடிக்கலன்னா ஓகே, அவருக்கு பிடிக்கல. இங்க என்ன ஒரே ஒரு கிளையண்ட் தான் இருக்காங்களா ஊர் உலகத்துல? 1000 கிளையண்ட்ஸ் இருக்காங்க. நீங்க ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறீங்க, ஒரு சர்வீஸ் கொடுக்குறீங்கன்னா பிடிக்கல அப்படின்னு 10 பேர் சொல்றாங்கன்னா, பிடிக்குதுன்ட்டு 90 பேர் சொல்றாங்கன்னா, நீங்க தொடர்ந்து அந்த சர்வீஸை செய்யறது தான் இந்த யூனிவர்ஸ்க்கு, இந்த கடவுள் தன்மைக்கு நீங்க பண்ற நல்லது. ஸோ
உங்களோட காலிங்க்கு எஸ் சொல்லுங்க. உங்களோட காலிங்க நோக்கி போயிட்டே இருங்க. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எனக்கு இல்லவே இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்க ஒரு சின்ன இண்டிவிஜுவல். நீங்க ஒரு குட்டியான ஆளுன்னு நினைக்கிறீங்க. யூ ஆர் நாட் ஸ்மால். நீங்க கடவுளோட ஒரு துகள். அத நீங்க இவ்வளவு பெரிய பிரபஞ்சம். உங்க வீட்டு பக்கத்துல கடல் இருக்கா? முன்னாடி போய் பாருங்க. இவ்ளோ பெரிய இத படைச்சிருக்கவன். அந்த துகள்ல தான் என்னையும் படைச்சிருக்கான். எனக்கு தேவையானதை நிறைவேத்தி கொடுக்கறது அப்ப எனக்கு கஷ்டமா? அவருக்கு கஷ்டமா? எங்க 2 பேருக்குமே கஷ்டம் கிடையாது. பியூட்டிஃபுல்லான ஆக்சுவலி இப்போ ஒரு கோட் பார்த்தேன் இன்ஸ்டாகிராம். நல்லா இருந்தது. ட்ரீம் பண்ண வேண்டியது உன் வேலை. அத நடத்த வைக்க வேண்டியது நம்ம வேலை. ஸோ ட்ரீம் பண்ண வேண்டியது உங்க வேலை. அதை நடத்தி கொடுக்க வேண்டியது, அதுக்கு நீங்க ஆக்ஷன் பண்றீங்க அப்படின்னா யூனிவர்ஸும் ஒரு கோ கிரியேட்டர். அது பண்ணி கொடுக்கும். நீ மனசை தளர விட்டுறாத, மனசுல நம்பிக்கை விட்டுறாத, தொடர்ந்து போய்கிட்டே இரு. உன்னால எவ்வளவு முடியுமோ அதை செய். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்க்கு நான் இது பண்ணணுமா, அது பண்ணணுமா, இந்த எக்ஸசைஸ் பண்ண, சேலஞ்சஸ்க்கு ஓகே சொல்லிட்டு போயிட்டே இருங்க. இந்த இன்டர்வியூல தோக்குறீங்களா, அடுத்த இன்டர்வியூ. அடுத்த இன்டர்வியூல தோக்குறீங்களா, அடுத்த இன்டர்வியூ. ஒரு ஹெச்ஆர் உன்னை திட்டுறானா, அடுத்த இன்டர்வியூ. பாஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாரா, அடுத்த இன்டர்வியூ. டெக்னிக்கல் இன்டர்வியூல தோத்து போயிட்டீங்களா, அடுத்த இன்டர்வியூ. கீப் மூவிங், கீப் சேயிங் எஸ், கீப் மூவிங். அந்த சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுங்க. அடுத்த ஜாப், அடுத்த ஜாப், அடுத்த ஜாப், அடுத்த இன்டர்வியூ, அடுத்த இன்டர்வியூ, அடுத்த இன்டர்வியூ. உங்களுக்கான ஒரு விஷன் வச்சிருக்கீங்களா? உங்களோட லைஃப்கான அந்த ட்ரீம் வச்சிருக்கீங்கல்ல, அதுக்கு நான் டிசர்விங், அது எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் எஸ் சொல்றேன். அது உங்களை என்ன பண்ணுன்னா எமோஷனலி இன்டெலிஜென்ட் ஆகும். ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்க்கு முன்னுரிமை கொடுங்க. நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. இல்லை எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வேணும்னா நான் நிறைய இன்னும் ஒர்க் பண்ணிட்டு என்னோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸை நான் இன்னும் வேற லெவல் கொண்டு போகிறேன். நான் குவாண்டம் லீப் பண்ணணும், நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், நான் நிறைய விஷயங்களை எனக்குள்ள போய் அணுகி என்னோட அந்த கேவலமான அழுக்கெல்லாம் உள்ள தேக்கி வச்சிருக்கேன்ல, அந்த சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங் எல்லாம் எடுத்து வெளியே போட்டு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி காலி பண்ணணும்னா என்னோட விஸ்வரூபம் ப்ரோக்ராம் வாங்க. ஸோ அந்த விஸ்வரூபம் ப்ரோக்ராம்ல நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட கோர் பிலீவ்ஸ்ல ஒர்க் பண்றீங்க, உங்க சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங் பண்றீங்க, உங்களை பத்தி நீங்க அறிஞ்சுக்கிறீங்க. ஸோ அடுத்தவங்களை எப்படி, நான் ஏன் இப்படி பிஹேவ் பண்றேன், ஏன் இப்படி நடந்துக்கிறேன், ஏன் இந்த சுச்சுவேஷனை பார்த்து பயந்து ஓடுறேன், எல்லாமே உங்களுக்கு அது தெரியும் விஸ்வரூபம் ப்ரோக்ராம்ல. உங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பீக்குக்கு போகும். சரி, அடுத்தது என்ன? நம்ம சொன்னோம்ல, ஒரு டூல் இருக்கு. அந்த டூல் தான் உங்க மைண்ட். அந்த டூலை வச்சு நீங்க எதையும் சாதிக்க முடியும். அதுல ஒண்ணு ஒரு எட்ஜில் இருக்கிறது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான். அடுத்தது என்ன அப்படின்னா உங்களோட ஸ்கில் இன்டெலிஜென்ஸ். நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸா இருந்தாலும் இந்த வேர்ல்டை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு இந்த மனித உருவத்துல வந்திருக்கோம், இந்த ஹியூமன் ஃபார்ம் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த உலகத்துல நம்ம சஞ்சரிக்கிறதுக்கு நம்மளுக்கு காசு வேணும், நல்ல வேலை வேணும், இல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எல்லாத்துக்குமே நம்மளுக்கு காசு தேவை இல்லையா? அண்ட் அதுக்கு நம்மளுக்கு எசென்ஷியலா இருக்க போறது என்ன, நம்ம எதை கொடுத்து அந்த காசை ஈட்டுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட திறன்கள். ரொம்ப சிம்பிள். அப்பெல்லாம் நீங்க யூனோ என்ன, உங்களுக்குன்னு ஒரு குலத்தொழில் இருக்கும், அதுவுமே திறன் தானே. நீங்க குதிரைக்கு லாடம் கட்டுறீங்க அப்படின்னாலும் அது ஒரு திறன் தான். நீங்க மூங்கில் பண்ணி தரீங்க, மூங்கில் கூடைகள் பின்னி தரீங்க, அது மூலமா பணத்தை ஈட்டுறீங்க அப்படின்னாலும் அது திறன் தான். நீங்க விவசாயம் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் அது திறன் தான். எல்லாமே திறன்கள் அடிப்படையில தான் நம்மளுக்கு வந்துட்டே இருந்தது. இப்போ இந்த 21st செஞ்சுரியில திறன்களை வச்சுதான் நீங்க பணமா ஈட்டுறீங்க. இங்க திறன் அப்படின்னும் போது உங்களோட மைண்ட். நீங்க ப்ராடக்ட் கம்பெனி நடத்தலாம், சர்வீஸ் கம்பெனி நடத்தலாம், நீங்க ஒரு ஐடி ப்ரோக்ராமலா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சேல்ஸ் கையா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க ஒரு கம்பெனியோட சிஇஓவா இருக்கலாம், நீங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணலாம். என்னவா இருந்தீங்கன்னாலும் உங்களோட திறனை வச்சுதான் நீங்க இந்த உலகத்துல இருந்து மணியை ஏர்ன் பண்றீங்க. ஸோ அது நிறைய பேருக்கு இன்னுமே புரியறதே இல்லை. ஆக்சுவலி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நீங்க கத்துக்கோங்க, இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்கில் இன்டெலிஜென்ஸ் வரும்போது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. அது ரொம்ப பேஸானதே உங்களோட லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, உங்களோட ஜாபை செய்யறதுக்கு தேவையான ஸ்கில் என்ன அப்படின்றத கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த டொமைன்ல அடுத்த லெவல் போறதுக்கு என்ன, அதை கத்துக்கோங்க. நீங்க ஒரு டீம் மெம்பரா இருக்கீங்க, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான திறமை மேனேஜருக்கு உங்களை விட திறமையா அந்த கோடிங்லாம் தெரியுமானா கிடையாது. அவருக்கு என்ன தெரியும், அடுத்த லெவல் போறதுக்கான
அந்த டீம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் தெரியும். புரியுதா? ஸோ உள்ள ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா. உங்களுக்கு கோடிங் எல்லாம் கத்துக் கொடுக்க முடியும்னு அந்த கம்பெனி நம்புது. அவங்களுக்கு தேவை யுஎஸ்ல இருக்க அவங்க கிளையண்ட்ஸ் கிட்ட நல்லா கம்யூனிகேட் பண்ற ஒரு ஆள் தேவை. அவருக்கு நல்லா கொஞ்சம் இங்கிலீஷ் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களோட டிகிரி போதும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ப்ரொஃபிஷியன்ட்டா இருக்கீங்க நீங்க அதுல நினைக்கிறாங்கன்னா, கேள்விகள் கேட்குறாங்க, எடுக்குறாங்க. அடுத்த லெவல் உங்கள டீம் லீடர் ஆக்குறாங்க. உங்கள சாஃப்ட்வேர் டெவலப்பரா ஆக்குறாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுது. அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? மேனேஜர் ஆகுறீங்க. அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் மேனேஜர். அது இதுன்னுட்டு நீங்க உயர்த்திக்கிட்டே போறீங்க. இங்க தேவைப்பட்டது நீங்க இங்க வரும்போது தேவைப்படாது. இங்க தேவைப்படுறது அடுத்த லெவல் தேவைப்படும். ஸோ தேவைப்படாதுன்றத விட எக்ஸ்ட்ரா அப்படின்றது உங்களுக்குள்ள நீங்க நிறுவிக்கிட்டே தான் இருக்கணும். நான் மூங்கில் கூட செய்ய கத்துக்கிட்டேன். நான் வெறும் மூங்கில் கூட தான் கடைசி வரைக்கும் செய்ய போறேன் அப்படின்ட்டு நம்மளோட லைஃப் நம்ம ஹைலி அம்பிஷியஸ் பீப்புள் இங்க எல்ஜே ஃபேமிலியில. நம்ம மேனிஃபெஸ்டர்ஸ். சாதாரண மேனிஃபெஸ்டர்ஸ் கிடையாது. மாஸ்டர் மேனிஃபெஸ்டர்ஸ். ஓகே. நீங்க இந்த 100 டேஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வித் லாவண்யா ஜெயக்குமார் இந்த சீரீஸ்ல இப்போ 5th டேல இருக்கோம் நம்ம. இந்த முதல் 4 நாட்கள முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5ல இருக்கீங்கன்னா, ஓ யா இந்தந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணியே ஆகணும். இதெல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தேவை. எஸ் லாவண்யா சொல்றது கரெக்ட். நான் இதெல்லாம் பண்ண போறேன். ஸோ நீங்க அப்படி பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்கல்ல. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்களோட லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க. எனக்கு நான் வந்து நிறைய மெயில்ஸ வந்து ஷேர் பண்ணவே முடியாத லெவல் தான் எனக்கு மெயில்ஸ் வரும். இப்போ ஒரு மெயில் நான் படிச்சிருந்தேன். என்னோட எல்ஜே ஃபேமிலி மெம்பர் ஷர்மிளா அனுப்பிச்சிருந்தாங்க. லாவண்யா, நீங்க ரொம்ப கடினமான ஒரு காலத்த நீங்க இப்ப ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ஃபினான்ஷியலா என்ன வேணும்? உங்களுக்கு காது குடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணுமா? உங்ககிட்ட அன்பா பேசுறதுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணுமா? நான் பண்ணட்டுமா? அப்படின்னு கேக்குறாங்க. நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். நீங்க எழுதியிருக்க இந்த வார்த்தைகளே என்னோட இதயத்துல நல்ல தைலம் தேய்ச்ச மாரி இருந்தது. யுவர் வேர்ட்ஸ் ஆர் பால்ம் டு மை ஹார்ட் அத போட்டிருந்தேன். ஸோ அப்படி வரும் எனக்கு இமெயில்ஸ். ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இவங்க 2017ல இருந்து என் கூட இருக்காங்க. இன்னும் 2 இயர்ஸ் போச்சுன்னா 2027 வந்ததுன்னா என் கூட நீங்க 10 வருஷம் இருப்பீங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன எல்ஜே ஃபேமிலி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நீங்க ஒருத்தரா இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ் நம்ம பாண்டிங். இன்னும் 10 இயர்ஸ் டவுன் தி லைன் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க. 2037 எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க. அத விட்டுருங்க. இந்த 100 டேஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீரீஸ நீங்க முடிக்கும்போது நீங்க என்ன ஆளா உருமாறி இருக்கீங்கன்னு பாருங்க. உங்களோட சேலரி மாறி இருக்கும். உங்களோட பிசினஸ் அடுத்த லெவல் போயிருக்கும். உங்களோட ஐடென்டிட்டி ஷிஃப்ட் ஆயிருக்கும். வீட்ல வந்து நான் முடி கூட கட்டுறதுக்கு எனக்கு டைம் இல்லன்னு கொண்ட போட்டுட்டு சுத்திட்டு இருந்த பெண்மணியா நீங்க இருக்க மாட்டீங்க. நீங்க வேற ஒரு லெவலுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பீங்க. நான் இறைவி. என் ரேஞ்ச் என்ன? நான் யாரு? நம்ம யாரு? யூனிவர்ஸோட ஃபேவரைட் ட்ரஸ்ட் ஃபண்ட் பேபீஸ், ரைட்? இதுக்கு முன்னாடி டே 4 பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறவங்க. ஸோ we are universe's favorite trust fund babies. ஸோ இந்த பேபிஸ்லாம் எப்படி இருக்கணும்னா கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். அந்த கான்ஃபிடென்ஸ்க்கு எப்படி உங்களோட இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆழமான விதை போடுதோ அதே மாதிரி அடுத்த லெவல் எதுன்னா உங்களோட ஸ்கில் இன்டெலிஜென்ஸ். ஸ்கில்ஸ்ல டெய்லி வந்து இந்த பிகி பேங்க் சொல்லுவாங்கல்ல, நம்ம சின்ன வயசுல உண்டியல்ல எல்லாம் காசு சேர்ப்போம்ல, அந்த மாதிரி உங்களோட ஸ்கில்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருங்க. நான் எப்பவுமே என்னோட ஃபேவரட் ஸ்டோரியா சொல்லுவேன். நான் தமிழ் மீடியம் தான் படிச்சேன். நான் என்னோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்னோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணி அந்த சேலஞ்சை நான் கம்ப்ளீட் பண்றேன் பாருங்க. நான் ஆரம்பிச்சு விடல. நான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்க்காக உங்களுக்கு கொடுத்தது இது எல்லாமே பின்னி படைஞ்சது. நான் மைண்டை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஸ்கில் வேற, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வேறலாம் கிடையாது. ஒரு விஷயத்த நீங்க டிசிப்ளின்டா செஞ்சு முடிக்கிறீங்கன்னா உங்களோட ஸ்கில்லையும் நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் பார்ப்பீங்க. உங்களோட இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்லயும் அதுதானே உங்களோட டிசிப்ளின், உங்களோட ஃபோக்கஸ் இதெல்லாம் என்ன? உங்களோட இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணிக்க போறேன் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் எடுக்கிறீங்களா? கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் என் மனதை இம்ப்ரூவ் பண்ணிக்க போறேன் அப்படின்ற சேலஞ்ச் எடுக்கிறீங்களா? அது ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ். அதை பொறுமையா ஒன்று ஒன்றா லைஃபோட ஒரு சேலஞ்ச் எடுங்க, ஃபேஸ் பண்ணுங்க. நான் ஒரு நல்ல ஜாப் போகணும், ஃபேஸ் பண்ணுங்க. நான் நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்கணும். இந்த மாசம் எப்படியாவது நான் ஒரு நல்ல ஜாப்ல போய் உட்கார்ந்தே ஆகணும். நான் இந்த மாசம் 20 இன்டர்வியூ கொடுக்க போறேன்ட்டு ஒரு சேலஞ்ச் எடுங்க. எப்படி கொடுக்க போறேன், ஏது கொடுக்க போறேன்ட்டு உடனே மைண்ட் 20 நாள் எனக்கு லீவ் கேட்டா கம்பெனில என்ன அமுச்சு விட்டுருவாங்க லாவண்யா அப்படின்னீங்கன்னா, நீங்க ரொம்ப திடகாத்திரமா 20 இன்டர்வியூ நான் எடுக்க போறேன், இந்த மாசம் 20 இன்டர்வியூ கொடுக்க போறேன்னு நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா
உங்க கம்பெனிக்கு இல்ல, தமிழ்நாட்டுக்கு இல்ல, உலகத்துக்கே கடவுள் லீவ் குடுப்பாரு. எவ்வளோ பேர் பேண்டமிக் சிச்சுவேஷன்லலாம் வந்து Zoomல தான் இன்டர்வியூ குடுத்துட்டு இருந்தோம். இந்த பிரபஞ்சம் உங்களோட டெசிஷன்ஸ்க்கு வளையும். இந்த பிரபஞ்சம் நீங்க எடுக்கிற ஆணித்தரமான டெசிஷன்ஸ்க்கு தலை வணங்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள் நீங்க. ஆனா அந்த பவர் உங்களுக்கு இவ்ளோ இருக்குன்றது உங்களுக்கு மட்டும் தான் புரியல. எங்க அம்மா இது சொல்லுவாங்க, எங்க அப்பா இது சொல்லுவாங்க, எங்க தாத்தா இது சொல்லுவாரு, பாட்டி இது சொல்லுவாங்க, எங்க மாமா இது சொல்லுவாரு, இவங்க இத சொல்லுவாங்க. யாரு வேணா என்ன வேணா சொல்லிக்கிட்டு போய் தொலையட்டும். உங்க லைஃப்க்கு நீங்க என்ன டிசைட் பண்றீங்க? உங்க லைஃப்க்கு நீங்க என்ன சூஸ் பண்றீங்க? அதுக்கு கமிட்டடா இருங்க. அதுக்கு 100% இல்ல, 1000% கமிட்டடா இருங்க. அப்போ உங்களோட லைஃபோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். எந்த ஒரு கோல் எடுக்கிறீங்களோ போயிட்டே இருங்க. எஸ்பெஷலி உங்களோட ஸ்கில் கோல்ஸ்ல. நான் சொன்னது இந்த 3 விஷயம் தான். நீங்க லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்துல உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, நீங்க எந்த டெசிக்னேஷன்ல இருக்கீங்களோ எனக்கு முக்கியமே கிடையாது அது. நீங்க இப்போ டீம் மெம்பரா இருந்துட்டு போங்க, இல்ல மேனேஜரா இருந்துட்டு போங்க, இல்ல சிஇஓவா இருந்துட்டு போங்க. அந்த லெவல் போக 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 உங்களோட இங்கிலீஷை ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே போறதோட அவசியத்தை நீங்க அந்த லெவல் போக போக தான் நீங்க பாப்பீங்க. ஸோ இப்போதே ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு டைம் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. நீங்க 20 வயசுல இருக்கீங்கன்னா 20 அதுல இருந்து ஒரு 35 வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பிரைம். நீங்க 75 வயசுலயும் எக்கச்சக்கமா சம்பாதிக்கலாம். நான் அப்படி சொல்லல. உங்களுக்கு அந்த ஒரு இந்த ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசுன்னுவாங்கல்ல, அந்த லெவரேஜ் இருக்கு. அந்த லெவரேஜை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க அடுத்த லெவல் போங்க. உங்களோட ஸ்கில்ஸ்ன்றது முதல்ல லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் அந்த ஜாபை செய்யறதுக்கான தேவைகள், அதுக்கப்புறம் அந்த ஜாப்ல வளர்ச்சி அடையறதுக்காக என்னென்னலாம் தேவை, எல்லாத்தையுமே கத்துக்கோங்க. ஆனா பொறுமையா ஒண்ணு எடுங்க, அதை முடிங்க, அடுத்ததுக்கு போங்க. ஒன்னு எடுங்க, அதை முடிங்க, அடுத்ததுக்கு போங்க. ஒன் திங் ஃபோக்கஸ் சொல்லுவேன் இல்லையா நானு, அந்த ஒன் திங் ஃபோக்கஸை வைங்க. உங்களோட அந்த ஸ்கில் இன்டெலிஜென்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுல அதை வைங்க. லாவண்யா, எனக்குலாம் ஸ்கில் எல்லாம் டெவலப் பண்ணவே பிடிக்காது, எனக்கு தேவையில்லை, நான் வெறும் மைண்டை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்கணும் கேர்ள்ஸ். இது வந்து எஸ்பெஷலி என்னோட எல்ஜே ஃபேமிலியோட லேடிஸ்க்கு சொல்றேன் நான். எம்பிஏ முடிச்சிருக்கீங்க, எம்சிஏ முடிச்சிருக்கீங்க, பிஇ பண்ணியிருக்கீங்க. உங்களோட லைஃபை இன்னொருத்தவங்களை ஏன் டிபெண்ட் பண்ணியே வாழ்றீங்க? உங்களோட மாதம் எனக்கு இந்த ஒரு தேவை இருக்கு, அதுக்கு கூட நான் ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு நான் வெளியே தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா அது அது எனக்கு என்னமோ அது கூட ஜெல்லாகவே மாட்டேன் நான். ஓகே, நீங்க உங்களோட ப்ரொடெக்டரா இருங்க, நீங்க உங்களோட ப்ரொவைடரா இருங்க. உங்க ஃபேமிலிக்கும் நீங்க ப்ரொவைட் பண்ணுங்க. உங்களோட ஹஸ்பண்டோட அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை கம்மிப்படுத்துங்க. அவ இன்னுமே உங்களுக்கு கூட லவ்விங்கா இருப்பாங்க. அதுக்காக நீங்க ஓடா தேய்ங்க, கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதையா ஆகுங்கலாம் சொல்லல. உங்களோட ஸ்கில்ஸ், உங்களோட தேவைகளுக்கு நீங்க எதிர்பார்த்து இருக்காதீங்க. உங்களோட தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு உங்களை நீங்க பொறுப்பாக்குங்க. போன ஜெனரேஷன் வரைக்கும் அவங்களுக்கு எஜுகேஷன் இல்லை. போன ஜெனரேஷன் வரைக்கும் அவங்களால வந்து தனியா பஸ்ல போயிட்டு வரதே அவங்களுக்கு ஐயோ இவ்வளோ தூரம் போயிட்டு நான் தனியா வரதான்றத ஃபீல் பண்ணுவாங்க. வெறும் சென்னை சிட்டிக்குள்ளேயே இல்லை, நீங்க இருக்க ஏரியாக்குள்ளேயே நான் சொல்றேன். ஆனா இன்னைக்கு பெண்கள் நம்ம இவ்வளோ சுதந்திரமா நடமாட்டோம். அந்த சுதந்திரத்தை எப்படி நம்ம பெஸ்டா யூஸ் பண்ணிக்கலாம்? அது நம்மளோட ஸ்கில் இன்டெலிஜென்ஸை இம்ப்ரூவ் பண்றது மூலமா தான் வரும். உங்களுக்கான திறன்கள்ன்றது இப்போ எனக்கு தேவை. என்னோட இங்கிலீஷ் சொதப்பலா இருக்கு, நான் கற்றுக்க போறேன். எனக்கு இந்த அக்கௌண்டிங்ல இந்த ஃபீல்டில் இருக்கேன், ஆனால் எனக்கு இந்த சாஃப்ட்வேர் இருந்தால் நல்லா இருக்கும், எனக்கு தெரியல, அதனால எனக்கு இந்த ஜாப்லாம் பண்ண முடியல. ஓகே, பண்ணிக்கோங்க. ஓகே, நான் நல்லா அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், 3-4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, நான் அக்கௌண்ட்ஸ் மேனேஜருக்காக நான் எய்ம் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு இவங்க கிட்ட இருக்க ஸ்கில்ஸ் என்கிட்ட இல்லை. நான் பயப்படுறேன், ஒரு டீம் மீட்டிங்க்கு கூப்பிடும்போது பயப்படுறேன். மேனேஜர் வந்து அழகா அவரோட வீக்லி Q3 ரிப்போர்ட், Q4 ரிப்போர்ட் எல்லாத்தையும் சூப்பரா அவர் ப்ரெசென்ட் பண்றாரு, எனக்கு தெரியல, எனக்கு பயமா இருக்கு. அவர் ப்ரெசென்ட் பண்றது எனக்கு கை நடுங்குது. ஏன்னா நீங்க தான் அந்த ரிப்போர்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஐயோ ஏதாவது சொதப்பிக்க போதோ, யாராவது நம்மள கேள்வி தேவையில்ல. உங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க. மீட்டிங் எப்படி ப்ரெசென்ட் பண்றது, எப்படி நான் கான்ஃபிடென்ட்டா ப்ரெசென்ட் பண்றது,
எப்படி நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணுவீங்க? உங்களோட ஸ்கில் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் போட்டிருக்க அந்த ஃபிகர்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது. இது தானே நீங்கள் ஃபேக்ட்ஸை தானே பேச போகிறீங்க உங்களோட ஆஃபீஸில். ஏதாவது பயங்கரமாக எக்ஸ்டெம்போ இல்லை க்ரியேட்டிவான விஷயங்களை பேச போகிறீங்க. முக்கால்வாசி நேரங்களில் அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் ஒரு க்ரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணாத ஒழிய நீங்கள் வந்து என்ன நடந்தோ அதை தான் உங்களோட மீட்டிங்ஸில் எஸ்பெஷலி உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூஸ்லாம் ஷேர் பண்ண போகிறீங்க. அதுக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ பயப்படணும்? அதெல்லாமே என்ன, ஐயோ நான் ஏதாவது தப்பாக சொல்லி என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ பாருங்கள். எல்லாமே அந்த ரிஜெக்ஷன் இது நிறைய ஃபியர்ஸ் நம்மளுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் நம்மளோட செல்ஃப் ஒர்த்தை நிர்ணயிக்குது. அந்த செல்ஃப் ஒர்த்தை வச்சு தான் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எந்த சேலரி ரேஞ்சில் இருக்கீங்க, நீங்கள் என்ன டெசிக்னேஷனில் இருக்கீங்க, என்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை, அது இந்த பிலீஃப் இருக்குல்ல அப்படின்னு நான் ஈஸியாக உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த அடுத்த லெவல் நீங்கள் போகணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் அங்கே முட்டிட்டு திருப்பி கீழே விழுந்துடுறீங்க அந்த லெவலை அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா, அங்கே போகிறதுக்கு நீங்கள் உங்களோட சீலிங்கை எக்ஸ்பேண்ட் பண்ணல, உங்களோட கண்டெய்னரை எக்ஸ்பேண்ட் பண்ணல. அதுதானே நம்ம டே 4ல் பார்த்தோம், கண்டெய்னர் எக்ஸ்பேன்ஷன். டே 4 அந்த 100 Days of Transformation with லாவண்யா ஜெயக்குமார் இந்த சீரீஸில் டே 4ல் ஏன் நீங்கள் திருப்பி வந்து விழுந்துடுறீங்க, நீங்கள் ஏன் நினச்ச நிலை கிடையில, ஏபிசின்னா சிக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, இப்போ பியில் இருக்கீங்க, ஏன் போக முடியல? அண்ட் ஏலேருந்து பிக்கு வர்றது அவனுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது, உங்களுக்கே இவ்வளோ கஷ்டமான ஒரு ப்ராசஸாக இருந்ததுன்னா அதுக்கும் அந்த கண்டெய்னர் தான் காரணம். அதில் நீங்கள் தேக்கி இருக்க விஷயங்கள், உங்களோட ஆழ்மன நம்பிக்கைகள், நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் ஆயுத பூஜாவில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, எல்ஜி ஃபேமிலி, உங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், உங்களோட ஸ்கில் இன்டெலிஜென்ஸ், இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மைண்ட், மனம், கடவுள், ஆன்மா, கர்மா எல்லாத்துக்கும் போக வேண்டாம். அதெல்லாம் நம்ம ஒரு 60 வயசுக்கு மேலே பார்த்துக்கலாம். இப்போதைக்கு என்ன பண்ணணும்? இந்த 2, உங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், உங்களோட ஸ்கில் இன்டெலிஜென்ஸ், இதில் மட்டும் ஒர்க் பண்ணுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வாவ் அப்படின்ற நிலைமையை இன்னும் ரொம்ப குவிக்கஸ்ட் ஸ்பேனில் நீங்கள் குவாண்டம் லீப் எடுக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் எல்லாருமே மறக்காமல் என்னோட விஸ்வரூபம் ப்ரோக்ராமில் வந்து இணையுங்க. அண்ட் இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நான் வந்து உங்களுக்கு லாவண்யா ஜெயக்குமார் அகாடமியில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். learn.lavanyajaykumar.com நான் பின்டு காமெண்ட் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், அங்கே போங்க. நீங்கள் வந்து இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னா கண்டிப்பாக என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்கள்லாம் இணையுங்க. உங்கள் லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற கோர்ஸ்கள் தான் அங்கே இருக்குது, போய் செக் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே. அண்ட் உங்களை இன்னொரு அமேசிங்கான டே 6 நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது. எஸ், டே 6ல் மீட் பண்ணுறேன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீரீஸ் உங்களை மாற்றிக்கிட்டு இருக்குன்றது எனக்கு தெரியும், அந்த வைபை நான் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ தொடர்ந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்போம் எல்ஜி ஃபேமிலி, நம்மளோட இன்னர் கோரை, அது மூலமாக நம்மளோட அவுட்டர் வேர்ல்டு, ரைட்? ஸோ டே 6ல் நான் சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது learn.lavanyajaykumar.com நம்மளோட அகாடமி வெப்சைட்க்கு வாங்க. விஸ்வரூபம் அண்ட் மற்ற உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ்கள் எல்லாத்துலேயுமே இணையுங்க. தேங்க்யூ கைஸ்.